அதாவது 3 விஷயங்கள ஃபாலோ பண்ணா, வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். திஸ் இஸ் நரேந்திரன் மணி. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அந்த விவசாயிக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க இப்பதான் வந்து தங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது வரைக்கிலுமே அந்த விவசாயி தன்னந்தனியா வந்து தன்னுடைய வீட்டில் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி மகன்களை படிக்க வச்சிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் வந்து மகன்கள் கையில் ஒப்படைச்சிட்டு வெளியே போகிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வராரு. அப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா, மகன்களுக்கு என்னென்ன தனித்திறமைகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக விரும்பினார். அப்போது ஒவ்வொருத்தரையும் வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது முதல் மகன்கிட்ட பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வலிமையானவன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒருத்தன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி 2வது பையன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேசினஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 3வது மகன்கிட்ட பார்த்தீங்கன்னா, இரக்க குணம் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அவன்கிட்ட துணிவு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, 3 பேர்த்துக்கிட்டையுமே சில விஷயங்கள் கொடுக்குறாரு. அதாவது முதல் மகன்கிட்ட 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்து, நீ இதில் வந்து பயிர் பண்ணி விவசாயம் பண்ணணும். ஆனால் வந்து எதையுமே வந்து அவசரப்படாமல் பொறுமை காத்தா மட்டும்தான் வந்து என்ன பயிர் விளையும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாரு. 2வது மகன் புத்திசாலி இல்லையா, அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து நிறையா புத்தகங்களை கொடுத்து, இதை நீ படிக்கணும், படித்து இதில் இருக்கிறத செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு போகிறாரு. 3வது மகன்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க, சில ஆடுகள் வாங்கி கொடுத்து, நீ வந்து துணிவோடு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு அவர் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்போ முதன் மகன் வந்து பார்த்திங்கன்னா, பயிரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய நிலத்தில் போய் பயிரெல்லாம் இட்டுட்டு வரான். கொஞ்ச நாள் ஆச்சு, தண்ணி விட்டு வளர்ந்துட்டு இருந்தான். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்க, பயிர் வந்து வரவே இல்லை. பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். ஆனால் வந்து அந்த பொறுமை அவங்ககிட்ட இல்லை. அதனால் வந்து அந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா, அவனுக்கு பெருத்த நஷ்டம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா, அடுத்த தடவை நம்ம எப்படியாவது வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, பயிரிட்டு தண்ணி விட்டு வளர்த்துறான். பயிர் இந்த தடவை பார்த்திங்கன்னா செழிப்பாக வருது. இவன் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து வெற்றி அடைகிறான் அந்த விஷயத்தில். ஸோ பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கிறான். அடுத்தது 2வது மகன் பார்த்திங்கனாக்க என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, புத்தகங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கான். நிறைய புத்தகங்கள் இருக்குது, படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கார். அந்த புத்தகத்துக்குள்ளேயே மூழ்கி போய்டுறாரு. அதை தவிர அவர் அந்த விஷயங்களை படித்தார் இல்லையா, புத்தகத்திலேருந்து படித்த விஷயங்களை செயல்படுத்தலை. அப்படி செயல்படுத்தாமல் இருக்கிறது வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க, புத்தகத்தில் படித்த விவசாயத்தை பற்றின விவரங்களை சேகரித்து, அதாவது புத்தகத்தில் படித்த விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. 3வது மகன்கிட்ட சில ஆடுகள் இருந்துச்சு இல்லையா, அந்த ஆடுகளை பார்த்திங்கன்னா இரக்க மனப்பான்மையோடு அவர் வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தார். அதில் வந்து ஒரு சில ஆடுகள் வந்து இறந்து போச்சு. அதனால் இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நஷ்டம் வந்துச்சு. அதுக்கப்புறமே இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாக்க, ஆடுகளை நம்ம வந்து வளர்க்கலாம், ஆனால் வந்து நமக்கு நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க, மீதம் இருக்கிற ஆடுகளை விற்று என்ன பண்ணிட்டான், நிறைய ஆடுகளை வாங்கினான். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நிறைய ஆடுகளை வளர்த்து அதை பெருசாக வந்து பிஸ்னஸாக டெவலப் பண்ணான். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா எப்படி தங்களுடைய குறைகளை வென்று எப்படி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஸ்டோரி. அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க அப்பா திரும்ப வந்து அந்த 3 மகன்களையும் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாரு. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், பொறுமை, கடின உழைப்பு, துணிவு, இந்த 3 விஷயங்கள் இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த ஸ்டோரி பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நாளைக்கு உங்களை வேறு ஒரு ஸ்டோரியோட சந்திக்கிறேன். Until then, signing off. This is Narendran Mani.